அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து நான் ரொம்ப டஃப்பாலாம் எடுக்கல. கொஞ்சம் ஈஸியாகவும் மீடியமாகவும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப டஃப்பான கொஷின் இப்போவே நாம் கொடுத்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் மாடரேட்டாகவே கொண்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஆண்டு 1991. ஏன் இந்திய பொருளாதாரத்தில் இந்த 1991ஆம் ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் தான் வந்து நம்ம புதிய பொருளாதார கொள்கையை அடாப்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த எக்கனாமிக் பாலிசியை நம்ம வந்து 1991 தான் ஏற்றுக்கிட்டோம். ஸோ இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து எக்கனாமிக்கு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அதில் வந்து நான் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொருளாதார கொள்கையை வந்து நம்ம 1991 தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா தனியார் மயம், தாராள மயம், உலக மயம் அப்படின்னு 3 விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அடுத்து பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிக. வன்மை வன்மை, இங்கே 2 சுழி எண் இருக்குது, இங்கே 3 சுழி எண் இருக்குது. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? இந்த கொஷின் வந்து நான் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸ்கூல் புக்கை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தாலே இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 2 சுழி இன் போட்ட வன்மைக்கு கொடுமைன்னு பொருள் வரும். அதை தவிர நிறைய பொருள் அதுக்கு இருக்குது. சரிங்களா? 3 சுழி இன் போட்ட வன்மைக்கு கொடைத்தன்மை அப்படின்ட்டு பொருள் வரும். அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த தேர்ட் கொஷின் பாருங்கள். இந்த தேர்ட் கொஷினும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்திருக்கிறேன். நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகைன்னு செய்யுள் பகுதியில் ஒரு பாடல் ஒன்று இருக்கும். அந்த பாடலோட பொருள்லேருந்து தான் அந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ கொஷினை பாருங்கள். கல்விக்கு விளக்காக விளங்குவது எது என்று நான்மணிக்கடிகை குறிப்பிடுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணங்கள். ஆக்சுவலாக அந்த நான்மணிக்கடிகைங்கிற அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 4 விஷயத்துக்கும் எது விளக்கு போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு பெண்கள் விளக்கு போன்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு அவங்களுடைய நல்ல பசங்க வந்து விளக்கு போன்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பசங்களுக்கு கல்வி விளக்கு போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கல்விக்கு வந்து அந்த நல்ல எண்ணங்கள், பசங்க நல்ல எண்ணத்தோடு இருக்கிறது விளக்கு போன்றது அப்படின்ட்டு 4 விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த நான்மணிக்கடிகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்லேயுமே வந்து 4 விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேரே நான்மணிக்கடிகை அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. புதுசாக படிக்கிறவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சுங்க. சரிங்களா? நமக்கு சிலபஸில் என்னென்ன அந்த செய்யுள் பகுதியில் என்னென்ன இருக்கிறோ அதை வந்து பாடலோட பொருளையும் படிச்சுங்க. சரிங்களா? அந்த மாதிரி பாடல்களை பொறுத்த வரைக்கும் பாடலோடைய பொருளையும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அதுலேருந்தும் கொஷின் கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். எழுத்து பிழையற்ற சொற்றொடர் அல்லது சொற்றொடர்களை தேர்க. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த சொற்றொடர் பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா பூமியை வளம் வருவேன்னு இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக வந்து நான் அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கேன்ல அந்த ல வரணும். அதே மாதிரி மல்லிகை மனம் வீசியது 3 சுழி ந வரணும். 3ஆவதாக கொடுத்துருக்கிற அந்த சொற்றொடரில் பார்த்தீங்கன்னா எழுத்து பிழை எதுவுமே இல்லை. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வலுவு சொற்கள், பேச்சு வழக்கு சொற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது அந்த மாதிரி தான் அது இருக்குது. ஆனால் அதில் எழுத்து பிழைன்னு எதுவும் இல்லை. ஸோ அது கரெக்டு தான். அடுத்து 4ஆவது பார்த்தீங்கன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ல வராது. இந்த நம்ம ரெட் கலர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ல வரும். ஸோ அப்போது இதில் வந்து எழுத்து பிழையற்ற சொற்றொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவதாக இருக்குது இல்லையா, அது மட்டும்தான். ஸோ அடுத்து பாருங்கள், சரியாக பொருந்தியுள்ள இணைகளை மட்டும் தேர்ந்தெடு. இதில் வந்து 1ஆவதாக, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறதும் 3ஆவதாக இருக்கிறதும் கரெக்டு. 20 அம்ச திட்டம்ங்கிறது 1975 தான் கொண்டு வந்தாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 தான். பாரத் நிர்மான் யோஜனா வந்து 2005 வந்தது. வேலைக்கு உணவு திட்டம் 1977 வந்தது. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. அடிக்கடி இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்கும். ரொம்ப டீப்பாக போய் கேட்குற கொஷினோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம், அதுக்கப்புறம் 5 திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி ரொம்ப மேலோட்டமாக தான் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோன்னா தாராளமாக போதும். ஸோ அடுத்து பாருங்கள், சரியான நிகழ்கால சொற்றொடரை காண்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, நடிப்பு என்பது ஒரு வகை கலைங்கிறது செய்தி வாக்கியம். அது வந்து நிகழ்காலத்துலேயும் இல்லை, இறந்த காலத்துலேயும் இல்லை, எதிர்காலத்துலேயும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அது ஒரு செய்தி வாக்கியம் மாதிரி தான். சரிங்களா? ஸோ அப்போ அது வந்து எதுலேயுமே வராது. நிகழ்காலத்துலேயும் வராது, இறந்த காலத்துலேயும் வராது, எதிர்காலத்துலேயும் வராது. இப்போ அடுத்த ஆப்ஷன் பியில் பாருங்கள். அஜித் குமார் அடுத்த ஆண்டு மலேசியாவில் நடக்க உள்ள
கார்பந்தய போட்டியில் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அடுத்த ஆண்டுங்கிறதுனால கலந்து கொள்வார் அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா அடுத்த ஆண்டுங்கிறது ஃப்யூச்சரில் இருக்குது, எதிர்காலத்தில் இருக்குது. இப்போ எதிர்காலம்னா கலந்து கொள்வார் அப்படின்னு வந்திருக்கணும். பட் நான் கலந்து கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதுவும் தப்பு தான். அடுத்து பாருங்கள், அஜித்குமார் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச கார்பந்தய போட்டியில் வெற்றி பெற்று தனது தாய்நாட்டுக்கு பெருமை சேர்க்க அயராது பாடுபடுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2022ங்கிறது முடிஞ்சு போனது, சரிங்களா, அதாவது இறந்த காலம். அப்போ பாடுபட்டார் அப்படின்னு வந்திருக்கணும். பட் நான் ஃப்யூச்சர் டென்ஸில் பாடுபடுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் தப்பு தான். இப்போ ஃபைனலாக பாருங்கள், சிவகார்த்திகேயர் முதலிடத்தை பிடிப்பதற்காக அனைத்து வழிகளிலும் முயல்கிறார் அப்படிங்கிறது சரியான நிகழ்கால சொற்றொடர். அதாவது அப்போ இப்பயும் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தமாயிடும், சரிங்களா. இப்போ முயன்றார் அப்படின்னு இருந்திருந்தால் அது வந்து இறந்த காலம், முயல்வார் அப்படின்னு இருந்திருந்தால் அது எதிர்காலம், சரிங்களா. முயல்கிறார் அப்படிங்கிறது நிகழ்காலம் தான். ஸோ அப்போது இந்த 4ல் சரியான நிகழ்கால சொற்றொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சிவகார்த்திகேயர் முதலிடத்தை பிடிப்பதற்காக அனைத்து வழிகளிலும் முயல்கிறார் அப்படிங்கிறது நிகழ்கால சொற்றொடர். இதே சிவகார்த்திகேயர் முதலிடத்தை பிடிப்பதற்காக அனைத்து வழிகளிலும் முயன்றார் அப்படின்னு இருந்திருந்தால் அது இறந்த காலம். சிவகார்த்திகேயர் முதலிடத்தை பிடிப்பதற்காக அனைத்து வழிகளிலும் முயல்வார் அப்படின்னு இருந்தால் அது எதிர்காலம், சரிங்களா. அதெல்லாம் சிம்பிள் தான். இப்போ தெரியாதவங்க யாராவது இருந்தால் கூட தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தவறானதை தேர்ந்தெடு. காண கொடுத்தான், தழுவி கொண்டான், ஓட பார்த்தான், பறந்த பறவை. அதில் அந்த காண கொடுத்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து வல்லினம் மிகும், சரிங்களா. அதாவது இக்குங்கிற எழுத்து இடையில வரும். ஏன்னா காண கொடுத்தானுங்கிறது ஒரு வினையச்சம், அதுவும் அகர ஈற்று வினையச்சம். அகர ஈற்று வினையச்சத்திலையும் இகர ஈற்று வினையச்சத்திலையும் வல்லினம் மிகும், சரிங்களா. உகர ஈற்று வினையச்சத்தில் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். என்ன சார் ஒன்றுமே புரியல, எதோ சொல்கிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் கிளாஸ் எடுப்பேன், சரிங்களா. நமக்கு வந்து இலக்கணம் வந்து நான் தமிழ் இலக்கணம் கிளாஸ் எடுப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இப்போ இந்த கொஷின் ஏன் எடுத்தேன்னா, இது வந்து நான் இப்போ படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, 6வது 7வது தமிழ் புத்தகம் அதுலேயே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தான் இந்த கொஷின் எடுத்தேன். ஸோ இப்போ இந்த காண கொடுத்தானுங்கிறதுல இக்கு வரும், சரிங்களா. ஏன்னா அது அகர ஈற்று வினையச்சம். தழுவி கொண்டானுங்கிறது இகர ஈற்று வினையச்சம். ஓட பார்த்தானுங்கிறது அகர ஈற்று வினையச்சம். அதில் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு, அதாவது இப்பு வந்திருக்கு, அது கரெக்டு தான். பறந்த பறவைங்கிறது பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், அசைவு என்ற சொல்லுக்கான பொருளில் பொருந்தாததை காண்க. ஸோ இது வந்து நான் அகராதியிலிருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். அசைவுங்கிற சொல்லுக்கான பொருளில் இந்த 4ல் எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பங்கிறது வராது, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அரவன் பெரியரா போட்டது, அரவன் சின்னரா போட்டது. இதில் பெரியரா போட்ட அரவனுக்கு திருமால்னு அர்த்தம், சின்னரா போட்ட அரவனுக்கு சிவன் அர்த்தம். இது மயங்குழி சொல்லகராதியிலிருந்து எடுத்திருக்கேன், சரிங்களா. அடுத்து பாருங்கள், சொத்து என்ற சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் உடைமை, ரைட்டுங்களா. சொத்துன்னு நாம் சொல்கிறது தமிழ் சொல் கிடையாது. கரெக்டான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா உடைமை. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், உவேசா அவர்களுக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. டைரக்ட் கொஷின் இந்த மாதிரி கேட்பாங்க, சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், நியூ பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4/1980. ஸோ இதுக்கு முன்னாடி 1969 பார்த்தீங்கன்னா ஒரு 14 வங்கிகளை தேசியமயமாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1980 ஒரு 6 வங்கிகளை தேசியமயமாக்கியிருப்பாங்க. ஸோ வங்கிகளை ஏன் தேசியமயமாக்குறாங்க அப்படிங்கிறத நான் போன டெஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். போன டெஸ்ட்லேயும் இதேமாதிரி ஒரு கொஷின் எடுத்திருந்தேன், அப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எதுக்காக வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேணாம். அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொற்களின் அடிப்படையில் பொறுத்துக. ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஆனால் ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி எதிர்ச்சொற்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த நான் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, உம்பர், அமர், துவாமை, மின்னார், இதுக்கெல்லாம் பொருள் என்னங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பொருளுக்கான எதிர்ச்சொல்ல எடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இது நானாக கொஞ்சம் க்ரியேட் பண்ணது, ரைட்டுங்களா. சரி, ஓகே. இப்போ உம்பர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இல்லை மேல் அப்படின்னு அர்த்தம். அது ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அப்போ மேலே இல்லைனா மேலுங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ், கரெக்டுங்களா. அப்போ ஏவுக்கு 3 வரும். அடுத்து அமர்னா என்ன அர்த்தம்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அப்போ விருப்பத்துக்கு ஆப்போசிட் என்ன, வெறுப்பு. அப்போ பிக்கு 1. அடுத்து துவாமைனா வறுமை, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. வறுமைக்கு ஆப்போசிட் என்ன, வளமை, ரைட்டுங்களா. அப்போ சிக்கு 4. மின்னார்னா பெண்கள், ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பெண்களுக்கு ஆப்போசிட் ஆண்கள். ஸோ ஆப்ஷன் டிக்கு 2 வரும்,
ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2. ஸோ அடுத்து பாருங்கள், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று கூறும் நூல் பழமொழி 400. பழமொழி அந்த பாட்டு படித்தாலே தெரியும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்த நாடு வேற்று நாடாகாது தமிழேயம், அதனால் வந்து ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது நல்லா படித்தவங்க எங்கே போனாலும் அது வந்து அவங்க ஊர் மாதிரி தான், அவங்களுக்கு போகிற இடத்துல வந்து எல்லாமே கிடைக்கும், அதனால் அவங்க வந்து போகிற வழியிலலாம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அப்போ பழமொழி 400 தான் இந்த ஒரு இது வரும், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, ஒரு பழமொழினே சொல்லலாம். அது வந்து அந்த பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6 என்ற, ஸோ 6 என்றது என்றுன்னு இருக்குது, தப்பாக இருக்குது. 6 என்ற சொல்லுக்கான பொருட்களில் தவறானது எது அல்லது எவை? 6னா வழிங்கிற அர்த்தம் வரும், 6னா ஒழுக்கம்ங்கிற அர்த்தமும் வரும், 6னா நதிங்கிற அர்த்தமும் வரும், 6னா பக்கம்ங்கிற அர்த்தமும் வரும். ஸோ இதில் எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதாக இருக்குது இல்லையா, தனின்னு, அந்த அர்த்தம் வராது. ஏன்னா இந்த 2 சுழி நீ போட்டால் சிங்கிள்னு அர்த்தம், தனினா சிங்கிள்னு அர்த்தம். ஆனால் 6க்கு தனின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. 3 சுழி நீ இருக்குது இல்லையா, அந்த தனின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த தனினா என்னென்னா கொஞ்சம் கட்டுப்படுத்துறது, மட்டுப்படுத்துறது, அந்த மீனிங்கில் வரும். இந்த கோபம் தனிந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி, அதை குறைஞ்சிது கொஞ்சம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ அப்போ இந்த 2 சுழி நீ வராது, 3 சுழி நீ தான் வரணும், அது மட்டும்தான் அதில் தப்பு. அடுத்து பாருங்கள், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382 பெர் கிலோமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு கிலோமீட்டரில், ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளோ மக்கள் சராசரியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 கிலோமீட்டர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா 382 மக்கள் வந்து சராசரியாக இருக்காங்க. இது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. சரிங்களா? இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இன்னும் நமக்கு அடுத்த சென்சஸ் வரலை. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தவறாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்ந்தெடு. அமைச்சர் வந்தாருங்கிறது கரெக்டு தான், முருகன் வந்தாருங்கிறதும் கரெக்டு தான், ஔவையார் வந்தாருங்கிறதும் கரெக்டு தான், மாடுகள் வந்தன அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா மாடுகள்ங்கிறது பன்மை. சரிங்களா? வந்ததுங்கிறது ஒருமை. இப்போ மாடு வந்தது அப்படிங்கிறது அது கரெக்டு, ஏன்னா மாடுங்கிறதும் ஒருமை, வந்ததுங்கிறதும் ஒருமை. ஆனால் மாடுகள்ங்கிறது பன்மை, வந்ததுங்கிறது ஒருமை. ஸோ இது ரெண்டும் தப்பாக இருக்குது, மாடுகள் வந்தன அப்படின்னு இருந்திருக்கணும். சரிங்களா? இதில் இன்னொரு டவுட் சில பேருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்தார்னு இருக்குல்ல, அது வந்து தப்பாக இருக்குமோன்ட்டு சில பேர் யோசிச்சுருந்துருக்கலாம். சரிங்களா? ஏன்னா முருகன் வந்தான் அப்படின்னு இருந்தால் தானே கரெக்டு அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கலாம். பட் மரியாதை நிமித்தமாக வந்து நம்ம வந்தார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? முருகனுங்கிறது ஒருத்தவர், ஒரு சாதாரண நபர்னே வச்சுங்க. பெரிய ஒரு சின்ன பசங்க அவரை பற்றி பேசும்போது முருகன் வந்தான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முருகன் வந்தார் அப்படின்னு ஒரு மரியாதைக்காக இந்த மாதிரி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். ரைட்டுங்களா? இந்த ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு தான், 4வதாக உள்ளது மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நான் கேட்டிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? கிளாஸ் எடுக்கும்போது இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. நம்ம ஆனால் அவனை படிக்கிறோம் இல்லையா, அந்த ஆர்டர்லேயும் அதுக்கப்புறம் இந்த கசரதபர் அந்த இது இருக்குது இல்லையா, என்ன சொல்கிறது, மெய்யெழுத்துகள் இக்கு இங்கு இச்சு இஞ்சுன்ட்டு வரும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இது வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்லேயே தான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள், சரியான சொற்றொடரை காண்க. நாங்கள் வந்தோம் அப்படின்னு இருந்திருக்கணும், நேற்று பார்த்தேன் அப்படின்னு இருந்திருக்கணும். ஏன்னா நேற்றுங்கிறது இறந்த காலம். சரிங்களா? இப்போ பார்த்தேன் அப்படின்னு இருக்கும். அங்கே பார்க்கிறேன்னு இருக்கு இல்லையா, அது வந்து நிகழ்காலம், அது வராது. அடுத்து மரங்கள் அசைந்ததுன்னு இருக்கு இல்லையா, அது தப்பு. ஏன்னா மரங்கள் பன்மை, அசைந்ததுங்கிறது ஒருமை. மரங்கள் அசைந்தன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஃபைனலாக மலர்கள் மலர்ந்தனங்கிறது கரெக்டாக இருக்குது, அதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஜிஎஸ்டி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் 29/3/2017, இது கரெக்டு தான். நடைமுறைக்கு வந்தது 1/7/2017, இதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டியில் அந்த என்னென்ன டேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0%, 5%, 18%, அப்புறம் 40%. ரைட்டுங்களா? இது இப்போ ரீசெண்டாக மாற்றினது. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. நமக்கு அந்த பழைய அந்த வரி விகிதம் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா? புதுசுன்னு அப்டேட் பண்ணலை. பட் இப்போதைக்கு இருக்கிறது இதுதான்.
ஸோ இப்போ இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன், ஆனால் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை அதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதில் 40% வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது சில பொருட்களுக்கு மட்டும்தான் 40% இருக்குது. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நிறைய இடத்துல 40% இங்கே தான் இருக்காது. 0%, 5%, 18% மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பொருட்களுக்கு 40% சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துங்க, இப்போதைக்கு டேக்ஸ் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. 0%, 5%, 18% அண்ட் 40% இப்படி தான் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி, இதுவும் கரெக்டு தான், சரிங்களா? ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், பண்டம் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதெல்லாம் நம்ம கிளாஸ் எடுத்ததுலேருந்து தான் கேட்டிருக்கேன். இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு சாதாரண மசோதாவை மறுபரிசீலனைக்காக எத்தனை முறை நாடாளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்பும் அதிகாரத்தை கொண்டுள்ளார்? ஒரு வாட்டி தான் அனுப்பலாம். அந்த ஒரு வாட்டி அனுப்பும்போது அதை அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணியோ பண்ணாமலோ திரும்ப அனுப்பி விட்டால் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்தே ஆகணும், சரிங்களா? அதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், பாலைநிலத்தில் உள்ள வாடிமோன மரம் தளிர்க்காது, அதுபோல் யாருடைய வாழ்க்கை தளிர்க்காது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கேன். அன்பில்லாதவர், சரிங்களா? என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்ற அப்படின்ட்டு ஒரு குறள் வரும். அந்த குறளோட பொருள்லேருந்து தான் அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். அடுத்து பாருங்க, இல் என்ற சொல்லின் பொருள் வீடு. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக இல்லுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு வார்த்தையை பிரித்து காட்டி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எடுத்திருக்கேன். அடுத்து பாருங்க, பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை என்று பாடியவர் தாராபாரதி. ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இதை பார்த்துங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள், சரியான எதிர்கால சொற்றொடரை காண்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏவில் என்ன இருக்குன்னு பாருங்கள், தர்பூசணி நட்சத்திரம் என்று திவாகர் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் அப்படின்ட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்கால சொற்றொடர், சரிங்களா? ஏன்னா அழைக்கப்படுகிறார்னு இருக்குது, அதாவது இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போவும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே அழைக்கப்பட்டார்னு இருந்தால் அது இறந்த காலம், அழைக்கப்படுவார்னு இருந்தால் எதிர்காலம், சரிங்களா? பட் இங்கே அழைக்கப்படுகிறார்னு இருக்குது, இது நிகழ்காலம். அடுத்து பாருங்கள், ரஜினி ஒரு 1000 கோடி வசூல் என்ற கனவை நனவாக்கும் சிறந்த கதைக்காக காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் தான், சரிங்களா? ஏன்னா காத்திருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. காத்திருந்தார் அப்படின்னா அது வந்து இறந்த காலம், காத்திருப்பார் அப்படின்னு இருந்திருந்தால் அது எதிர்காலம். பட் இங்கே காத்திருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு, ஸோ இது நிகழ்காலம் தான். ஸோ அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் சி, தூயால் மாநில அளவிலான பாட்டு போட்டியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து தகுதிகளையும் வளர்த்து கொள்வார் அப்படின்ட்டு இருக்கு, சரிங்களா? வளர்த்து கொள்வார்னா என்ன அர்த்தம்? அவங்க அதை பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம், சரிங்களா? தூயாளுங்கிறவங்க மாநில அளவிலான பாட்டு போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அப்போ இன்னும் அவங்க பண்ணலை, சரிங்களா? ஃப்யூச்சரில் அதை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அப்போ வளர்த்து கொள்வார்னு இருக்கு இல்லையா, இது எதிர்கால சொற்றொடர். இதுவே இந்த இடத்துல வளர்த்து கொண்டார் அப்படின்னு இருந்ததுன்னா அது இறந்த காலம். வளர்த்து கொள்கிறார் அப்படின்னு இருந்தால் அது வந்து நிகழ்காலம். இங்கே வளர்த்து கொள்வாங்கிறது எதிர்காலம் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து ஆப்ஷன் டியும் பார்த்துருங்க, கடவுளே அஜித்தே என்று பொது இடங்களில் கூச்சலிடுவதை தவிர்க்குமாறு அஜித்குமார் அறிவுறுத்தினார் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது அறிவுறுத்தினாருங்கிறது இறந்த காலம், ஏன்னா முடிஞ்சிடுச்சு, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார், சரிங்களா? இறந்த காலம். இதே இடத்துல அறிவுறுத்துகிறார் அப்படின்னு இருந்தால் அது வந்து நிகழ்காலம், சரிங்களா? அறிவுறுத்துவார் அப்படின்னு இருந்தால் அது வந்து எதிர்காலம், ரைட்டுங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மொழியை வெள்ளித்தட்டு என்றும் திருக்குறளை தங்க ஆப்பிள் என்றும் புகழ்ந்தவர் டாக்டர் கிரவுட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. ஏன்னா நமக்கு வந்து இதை எப்படி கேட்பாங்கன்னா, திருக்குறள் வந்து நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றியுமே சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த 2 கீழேயுமே இதை கேட்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அங்கனி 3 சுழினி, அங்கனி 2 சுழினி. இது 2த்துக்குமே கற்றாழை அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. இது வந்து நான் மயங்கொலி சொல் அகராதியிலிருந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து நம்ம இந்த இன்னொரு அகராதி படிக்க சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு சின்ன அகராதி, அதிலிருந்து எடுத்தது. அகாதம் அப்படின்ட்டுனா ஆழம் அப்படின்னு அர்த்தம், அகவைனா வயது, அகலம்னா மார்பு. இதில் இந்த அகலம் மார்புங்கிறதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதே மாதிரி அகவை வயது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சரிங்களா? படிறு வஞ்சம்ங்கிறதும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா
அந்த அந்த இந்த அகராதியிலேருந்து அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஸோ அதை வச்சே கூட நம்ம இது பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல் அல்லது சொற்களற்ற தொடர் அல்லது தொடர்களை தேர்ந்தெடு. மன்னனால் இளவரசனுக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டதுன்னு இருக்கா. கிரீடம்ங்கிறது தமிழ்மொழி சொல் இல்லை, மணிமுடி அப்படிங்கிறது தான் தமிழ்மொழி சொல். அடுத்து, ஸ்ருதியின் தந்தைக்கு சென்ற வாரம் இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதுன்னு இருக்கா. இருதயம்ங்கிறது தமிழில், நெஞ்சகம் அப்படிங்கிறது தான் தமிழ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலை சிறந்து விளங்கியது. காகிதம்ங்கிறது தமிழ் கிடையாது, தாளுங்கிறது தான் தமிழ். அரவிந்த் சாமி அவர்களின் யதார்த்தமான பேச்சு அனைவரையும் ஈர்த்தது. யதார்த்தம்ங்கிறது தமிழ் கிடையாது, இயல்பானங்கிறது தான் தமிழ். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற இந்த 4 சொற்றொடர்லையுமே வந்து ஒவ்வொரு பிறமொழி சொல் இருக்குது. அப்போ பிறமொழி சொல் இல்லாத சொற்றொடர் இதில் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி, எதுவும் இல்லை. ஸோ அடுத்து பாருங்கள், அனல் அனல். ஃபஸ்ட்டு உள்ளது 2 சொல்லின, அடுத்து உள்ளது 3 சொல்லின. 2 சொல்லினாவுக்கு இடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, 3 சொல்லினாவுக்கு தாடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது வந்து நம்ம வந்து அந்த மயங்குழி சொல் அகராதியிலேருந்து எடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா இன்னொரு அகராதி இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்தது. அகரம் என்ற சொல்லுக்கான பொருளில் பொருந்தாததை அகம், வெரி வெரி சாரி, அகம் என்ற சொல்லுக்கான பொருளில் பொருந்தாததை காண்பு. அகம்னா நான்னு அர்த்தம் வரும், வீடுங்கிற அர்த்தம் வரும், கர்வம்ங்கிற அர்த்தம் வரும், புண்ணியம்னு வராது, பாவம்னு ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? அது அப்படியே நான் வந்து எதிர்ச்சொல்லாக போட்டிருக்கேன். அகம்னா பாவம், அகம்பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அகம்னா பாவம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பட் நான் அந்த பாவத்தோட எதிர்ச்சொல்லான புண்ணியத்தை எடுத்து இங்கே போட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சரியாக பொருந்தியுள்ள இணைகளை காண்க. என்பணிந்த. இது வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணல ரெட் கலரில், பட் இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் கரெக்டான ஆன்சர். என்பணிந்தனா என்பு ப்ளஸ் அணிந்த அப்படின்னு பிரிக்கணும். என்பு ப்ளஸ் அணிந்தனா எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்ட்டு அர்த்தம் வரும். அடுத்து திருவாரூர் நான்மணி மாலை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் ப்ளஸ் 4 ப்ளஸ் மணி மாலை. களம்பகம் களம் ப்ளஸ் பகம் தான் பிரிக்கணும். அடுத்து இரட்டுற மொழிதல்ங்கிறத எப்படி கரெக்டாக பிரிக்கணும்னா 2 ப்ளஸ் உர ப்ளஸ் மொழிதல் அப்படின்ட்டு கரெக்டாக பிரிக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 3 தான் கரெக்டு, 1 4 தப்பு. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுதான் கரெக்டு, அதை நான் ஹைலைட் பண்ணாமல் விட்டேன். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இருபொருள் தருக. அத்திரம்னா கழுதை குதிரை, இது 2 அர்த்தமும் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து இந்த மரபு சொற்கள் இருக்கும் இல்லையா, மரபு தமிழ், அதை பேஸ் பண்ணி எடுத்தது. தென்னம் பிஞ்சுங்கிறது தப்பு, தென்னங்குறும்பை அப்படின்ட்டு தான் வரணும். கழுதை கன்றுங்கிறது தப்பு, கழுதை குட்டிங்கிறது தான் கரெக்டு. சிங்கம் உருமும் கிடையாது, சிங்கம் முழங்கும். பழம் உண்ணுன்னு வராது, பழம் தின்னுன்னு தான் வரணும். பூகை குளருங்கிறது கரெக்டு. சிங்க குட்டிங்கிறது தப்பு, சிங்க குருளை தான் கரெக்டு. பன்றி குட்டிங்கிறது கரெக்டு தான். வாழை கச்சலுங்கிறதும் கரெக்டு தான். சரிங்களா? இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அதில் 5 7 8 மட்டும்தான் கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், அணங்கு. 3 சொல்லினா போட்டால் அழகுங்கிற அர்த்தம் வரும், 2 சொல்லினா போட்டால் மன்மதனுங்கிற அர்த்தம் வரும். இது வந்து இந்த மயங்குழி சொல் அகராதியிலேருந்து எடுத்தது. ஸோ அடுத்து பாருங்கள், இது ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தது தான். ஸ்கூல் புக்கில் திருக்கடிகம் அப்படின்ட்டு செயல் பகுதியில் ஒரு பாட்டு இருக்கும், அதுலேருந்து எடுத்தது. தூயவர் செயல்களாக திருக்கடிகம் குறிப்பிடும் செயல்களில் தவறானது எது? ஃபஸ்ட்டு உள்ளது கரெக்டு தான். பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், இது வந்து தூயவர் செயல் தான். அதே மாதிரி உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல், இதுவும் வந்து தூயவர் செயல் தான். நீராடிய பின் உண்ணுதலுங்கிறதும் தூயவர் செயல் தான். வறியவருக்கு பொருளை அளித்தல் அப்படிங்கிறது தூயவர் செயல்னு திருக்கடிகத்தில் சொல்லலை, அற உணர்வு உள்ளவரிடத்து உடையவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த திருக்கடிகம் பாடலுக்கான பொருள்லேருந்து இந்த கொஷினை நான் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பொருள்லேருந்து தான் கொஷின் எடுப்பாங்க, அப்படி இல்லைனா பாடல் வரியை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சரியாக பொருந்தியுள்ள இணைகளை காண்க. பெண்களுங்கிறது பலர்பால் தான், கரெக்டு தான். மலர்விழிங்கிறது பெண்பால். சரிங்களா? தம்பிங்கிறது ஆண்பால், கரெக்டு. மாடுங்கிறது ஒன்றன் பால், பலவின் பால் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் எடுப்போம். சரிங்களா? தமிழ் இலக்கணம் கிளாஸ் எடுக்கும்போது இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். பட் நீங்கள் ஸ்கூல் புக் படித்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதில் எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து நம்ம இந்த இன்னும் இந்த சின்ன அகராதி ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்தது. ஸோ அகடுனா வயிறுன்னு அர்த்தம், அகனி 3 சொல்லி வயல்னு அர்த்தம், அகசுனா பகல், அகனி இல்லைன்னா கடவுள், அப்படியே டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள், முதுமொழி காஞ்சி என்ற நூலை அடிப்படையாக கொண்டு கீழ்கண்ட சொற்றொடர்களில் தவறானதை மட்டும் தேர்ந்தெடு. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், ரைட்டுங்களா? அடுத்து, வளமான வாழ்க்கையை காட்டிலும் நோயற்ற வாழ்க்கையை சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் முதுமொழி காஞ்சியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
வளமாக வாழ்கிறத விட வாய்மை உடையவராக வாழ்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அழகு உடையவராக இருப்பதை விட அறிவுடையவராக இருப்பதே மேலானது அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இதுவும் தப்பு. முதுமொழி காஞ்சியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அழகு உடையவராக இருப்பதை விட நாணம், அதாவது இந்த அச்சம், மடம், நாணம்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாணம் உடையவராக இருப்பது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. இது கரெக்டு தான். சரிங்களா? அப்போ 2, 3 மட்டும்தான் இதில் தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், பொருள் காண்க. அனிலம். அனிலம்னா காற்றுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரியாக பொருந்தியுள்ள இணைகளை காண்க அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஏனா அம்புங்கிறது கரெக்டு, சோனா அரணுங்கிறது கரெக்டு, மதில்னு கூட வரும். ஆனா பசுங்கிறது கரெக்டு தான், பானா பாடலுங்கிறது கரெக்டு, தானா சோலைங்கிறது தப்பு, கானா தான் சோலை. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு எழுத்து இருக்கு இல்லையா, உயிர்மை எழுத்தில் ஃபஸ்ட்டு எழுத்தோட நெடில் எழுத்து கா, அதுக்கு தான் சோலைன்னு அர்த்தம் வரும். தானா கொடுங்கிற மீனிங் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தவறாக பொருந்தியுள்ள இணைகளை மட்டும் தேர்ந்தெடு. 4வது 5ஆம் திட்டம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதல். ஸோ 4வது 5ஆம் திட்டத்துடைய நோக்கம் அதுதான், கரெக்டு தான். 3ஆம் 5ஆம் திட்டம் கால்கீழ் திட்டம், கரெக்டு தான். 3ஆம் 5ஆம் திட்டத்தை கால்கீழ் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அது கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது 5ஆண்டு திட்டம் டிபி தார்னு இருக்கு இல்லையா, அது தப்பு. ஏன்னா டிபி தார் வந்து 5வது 5ஆண்டு திட்டத்துக்கான அந்த ஐடியாவை கொடுத்தவங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது 5ஆம் திட்டத்தில் தான் இந்திய சீன போர் அந்த காலகட்டத்திலலாம் நடக்கும். ஸோ இதுவும் கரெக்டு தான். இப்போ இதில் 3 மட்டும்தான் தப்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசனிங்லேருந்து எடுத்த கொஷின், இதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இதுவுமே ரீசனிங்லேருந்து எடுத்தது தான். ஸோ கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறிடுச்சு, இதுவும் ரீசனிங்லேருந்து எடுத்தது தான். இதையும் நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ அடுத்து பாருங்கள், நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர், மக்களவை சபாநாயகர். இதை நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே பார்த்துருப்போம். சரிங்களா? பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு செக்ரட்டரியேட் இருக்கும். அந்த செக்ரட்டரியேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ரீசனிங்கில் 2 கொஷின் இருக்குது இல்லையா, இதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், அஞ்சலி ஒரு புகைப்படத்தில் உள்ள மனிதரை சுட்டி காட்டி அவர் என் சகோதரியின் சகோதரனின் அப்பாவின் ஒரே மகன் என்று கூறினார். அந்த மனிதர் அஞ்சலிக்கு என்ன உறவு? இதுதான் கொஷின். ஸோ நம்ம ஏற்கனவே கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம், யார் பேசுகிறாங்களோ அவங்களேருந்து தான் நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே பேசுகிறது பார்த்தீங்கன்னா அஞ்சலி. சரிங்களா? ஸோ இங்கே வச்சுக்கலாமா, இவங்க தான் அஞ்சலி, பெண்ணுங்கிறதுனால இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுருவோம். ரைட்டா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். என் சகோதரியின், அதாவது அஞ்சலியோட சகோதரின்னு சொல்லிட்டாங்க. சகோதரிங்கிறது பெண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். இவங்க சகோதரி அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ சகோதரின்னா என்ன, 2 பேரும் கூட பிறந்தவங்க. ஸோ அதனால் ஈக்குவல் சிம்பிள் போட்டுருவோம். அடுத்து பாருங்கள், சகோதரியின் சகோதரனின். சரிங்களா? இந்த சகோதரி இருக்காங்க இல்லைங்களா, இவங்க சகோதரி, இவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கார், அதாவது இவங்க கூட பிறந்தவங்க. சகோதரனுங்கிறது ஆண் பாலுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது சகோதரன். சரிங்களா? சகோதரனின் அப்பாவின் ஒரே மகன். இப்போ இந்த சகோதரன் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுடைய அப்பா, அப்பாங்கிறது ஆண் பாலுங்கிறதுனால இங்கேயும் நம்ம ஸ்கொயர் போட்டுருவோம். இப்போ இந்த அப்பாவோட ஒரே மகன் யார்? இந்த அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சகோதரனும் பையன்தான், அதாவது குழந்தை தான். இந்த சகோதரி இருக்காங்க இல்லைங்களா, இவங்களும் இந்த அப்பாவோட குழந்தை தான். அஞ்சலியும் இந்த அப்பாவோட குழந்தை தான். அப்போ இந்த அப்பாங்கிற இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், 2 பொண்ணுங்க இருக்காங்க. சரிங்களா? நம்ம கொஷின்லேயே அப்பாவின் ஒரே மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அப்பாவின் ஒரே மகனுங்கிறது நம்ம கொஷினில் சகோதரன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இவங்களை தான் குறிக்கும். சரிங்களா? இப்போ இவங்களுக்கும் அஞ்சலிக்கும் என்ன உறவு அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட்டுங்களா? அஞ்சலிக்கு இவங்க என்ன உறவு? சகோதரன் தான். சரிங்களா? பிரதர் தான். ஏன்னா கூட பிறந்தவங்க தான். அஞ்சலி கூட பிறந்தவங்க ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ பிரதர். இப்போ பிரதருங்கிற ஆப்ஷன் இதில் இருக்கா? சகோதரன் இதில் ஆப்ஷன் இருக்கானா? இல்லை. தந்தை, தாய்வழி மாமன், மாமன் மகன் தான் இருக்குது. இது எதுவுமே கிடையாது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓவராலாக நீங்கள் பிளட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃப்ளோ சார்ட் போட தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பசிலிருந்து எடுத்தது. ஒரு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான தரவரிசையில் தூயால் மேலிருந்து 16வது இடத்திலும் கீழிருந்து 29வது இடத்திலும் இருக்கிறாள். 6 மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை. 5 மாணவர்கள் தேர்வில் தோல்வியுற்ற நிலையில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. எக்ஸாம் முடிஞ்சுட்டு
ரேங்க் லிஸ்ட் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் தூயாளுங்கிறவங்க மேலேருந்து 16வது இடத்துல இருக்காங்க. சரிங்களா? இப்போ தூயாள் 16வது இடத்துல இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? தூயாளுக்கு மேலே வந்து ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதே மாதிரி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 29வது இடத்துல இருக்காங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம்? தூயாள் 16வது இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 28 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? கீழே வந்து ஒரு 28 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா கீழே இருந்து 28 பேர் இருந்தால் தான் கீழே இருந்து பார்க்கும்போது 29வது இடத்துல தூயாள் இருப்பாங்க. சரிங்களா? 29வது இடத்துல தூயாள் இருப்பாங்க. மேலேருந்து பார்த்தா 16வது இடம். அப்போ மேலேருந்து பார்க்கும்போது தூயாளுக்கு முன்னாடி ஒரு 15 பேர் இருக்காங்க. கீழே இருந்து பார்க்கும்போது 29வது இடம். அப்போ கீழே இருந்து பார்க்கும்போது தூயாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 28 பேர் இருப்பாங்க. ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்போது ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 16, 28, 44 வருமா? ஆமாம், 15 இங்கே 1, தூயாள் 16, 16ம் 28ம் 4 பாக்கி 1, ஆமாம் 44. ரைட்டுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இதில் வந்து 6 பேர் வந்து இந்த எக்ஸாமே எழுதலையாம். சரிங்களா? அப்போ அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும். 5 பேர் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க, அவங்களையும் சேர்த்துக்கணும். இப்போ 44ம் 6ம் 50, 55, 55. ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஏன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 55 பேர் இருந்திருக்காங்க. அந்த 55 பேரில் 6 பேர் வந்து எக்ஸாமே எழுதலை, 5 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஆனால் ஃபெயில் ஆகிட்டாங்க, 44 பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க. இந்த 44 பேருடைய ரேங்க் லிஸ்ட்டில் தான் தூயாள் வந்து மேலேருந்து 16வது இடத்துலையும் கீழே இருந்து 29வது இடத்துலையும் இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஷின் வந்து சிம்பிளாக தான் கேட்டிருக்கேன். நம்ம கண்டினியூஸாக வந்து டஃப்பாகவே கொஷின் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா புதுசாக படிக்கிறவங்க கொஞ்சம் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்க வந்து டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளால் வந்து நிறைய கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ட்டு டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சியில் வந்து எல்லா கொஷினும் டஃப்பாலாம் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி எல்லா எக்ஸாமும் டஃப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷினோட எக்ஸாம் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனால் பயப்படாதீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நான் வைக்கிறதுக்கு காரணம், தெரியாத ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி இதில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? என்னை கேட்டால் நான் தான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணால் ஓகே தான். இப்போ 45 கொஷின் நம்ம கொடுத்துருந்தோமா, இந்த 45க்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் 45க்கு ஒரு 20 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா கூட இந்த டெஸ்ட் மூலமாக புதுசாக ஒரு 2, 3 விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் டெஸ்ட்டு வைக்கிறதே. சரிங்களா? ஸோ அதனால் வந்து மார்க் கம்மியாகுது அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான். டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் எழுதுறது எதுக்காகனா, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் எழுதுறோம். மற்றபடி இதில் நம்ம கேட்குற கொஷின் அப்படியே வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நோக்கி நம்மளை தயார்படுத்திக்கணும். சரிங்களா? நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் நம்ம லேக்காக இருக்கோம் அப்படின்னு நம்மளை நாமளே எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம். இதை நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நன்றி.